தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க நீட்டிக்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. தமிழகத்தில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி என்கிற எஸ்ஐஆர் பணி தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 5,40,76,757 வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெற்று இருந்தனர். அதாவது 97,37,831 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தனர். அதில் பெயர் இல்லாதவர்கள் 66,44,881 பேரும், உயிர் இழந்தவர்களாக 26,94,672 பேரும், இரட்டை பதிவாளர்களாக 3,98,278 பேரும் இடம்பெற்றனர். இந்த வரைவு பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சுமார் 18 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். பெயர்களை நீக்க 32,288 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் தொடர் விடுமுறை காரணத்தால் பெயர் சேர்க்க கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்தது. அதனைத் தொடர்ந்து கூடுதலாக 12 நாட்கள், அதாவது வரக்கூடிய 30ஆம் தேதி வரை கால அவகாசம் அளித்து உத்தரவிடப்பட்டது. நேற்று வரை வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க 16,02,555 பேரும், அதேபோல பெயர் நீக்கம் செய்ய 1,03,115 பேர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது.